ஹாய் வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வடித்த சாதத்தில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா லெஃப்ட் ஓவரான ரைஸில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதை நான் சாப்பாடு அரிசியில் பண்ண போகிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட்டானதோ 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரியணும். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வதங்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன். கரம் மசாலா அரை டீஸ்பூன். தனியாத்தூள் 3/4 டீஸ்பூன். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா பச்சை ஸ்மெல் போகணும். மூணு முட்டை உடைச்சி எடுத்திருக்கேன். வதக்குனதை ஓரமாக வச்சுட்டு நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை ஸ்க்ராம்பிள் பண்ணணும். இப்போ வதக்குனது கூட முட்டையை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ தேவையான அளவு சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நமக்கு முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.